வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னுடைய பேர் கீதா. நான் சத்தியமங்கலத்துலேருந்து வரேன். நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் இயர் இதே ஃபெப்ரவரி எங்கள் ஸ்கூலில் வந்து கிராமிய சேவை சங்கத்துலேருந்து டீச் பண்ண வந்தாங்க, பயிற்சி கொடுக்க வந்தாங்க 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்போ நாங்கள் அந்த குழந்தைங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருப்போம். அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது நல்லா ஆச்சரியமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். பட் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா எனக்குள்ளே என்ன கொஷின் கேட்டுக்குவேன் அப்படின்னா, ஆமாம் இதை இந்த எக்ஸசைஸ் பண்ணி இந்த நோய் சரியாயிருச்சு, இவங்க கவுன்சிலிங் கொடுத்து சரியாயிடுச்சுன்னா எதுக்கு இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல், இவ்வளோ பெரிய கவுன்சிலிங், இந்த சைக்காட்ரிஸ்ட் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற கொஷின்ஸ் எனக்குள்ளே அதிகமாக வரும். பட் வித்தின் 1 இயரில் எனக்கு ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் நிறையா இஷ்யூஸ் வந்துருச்சு. அப்போது உடம்புல நிறைய ப்ராப்ளம்ஸ், ஷோல்டர் பெயின் வரும், ஷோல்டர் பெயின் வந்தோடனே செஸ்ட் பெயின் வரும். நான் நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். அப்புறம் எனக்கு அந்த பெயின் வந்து அந்த மெடிசன் எடுக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பெயின் வர ஆரம்பிச்சிருது. ஸோ அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குமா அப்படின்னு தேடினேன். அப்போது என்ன அனலைஸ் பண்ணும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, பிரச்சனை எனக்கு உடம்புல இல்லை மனசில் அப்படிங்கிறது தோணுச்சு. ஸோ உடம்பா இருந்திருந்தால் அந்த மெடிசன் கொடுக்கும்போது கண்டிப்பாக க்யூர் ஆகிருக்கணும். அப்போ ப்ராப்ளம் என்னுடைய மனசுக்குள்ளே இருக்குது. அப்போ என்னுடைய மனசை வந்து நான் சரிப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? ஓவராக ஸ்ட்ரெஸ்ஸு, எப்போவுமே டிப்ரெஷனில் இருப்பேன். அப்போ ஹஸ்பண்ட் கூட டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்புறம் இந்த மனவளக்கலை அந்த மன்றத்தில் போய் பேசும்போது சொன்னாங்க, நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கணும் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ ஆலியார் போங்க அப்படின்னாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, லாஸ்ட் இந்த வெட்னஸ்டே இங்கே வர்றதுக்கு முன்னாடி சண்டே நானும் ஹஸ்பண்ட் வந்து விசிட் பார்த்துட்டு போனோம். வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தோம். ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க, அவங்க பெங்களூர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் போய் கேட்டேன், அம்மா இங்கே வந்தீங்களா, உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுறீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து ஏதோ ஹஸ்பண்ட் ப்ராப்ளத்தினால வந்தேன், பட் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் க்யூர் ஆகிட்டேம்மா, நீங்கள் இங்கே வாங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் க்யூர் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை கொடுத்தது. மண்டே இல்லை டியூஸ்டே ஈவினிங் புக் பண்ண, வெட்னஸ்டே மார்னிங் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாரு. ஃபஸ்ட்டு டே உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு டே அங்கே எக்ஸசைஸ்லாம் பண்ணாங்க. உருண்டு புரண்டு எந்திரிச்சோன்னா, ஐயோ இதுக்கா இங்கே வந்தால், இது யூடியூப் பார்த்தே கற்றுக்கலாமே, உண்மையாலுமே அதை தான் ஃபீல் பண்ணேன். செகண்ட் அப்புறம் எங்கள் வீட்டில் கால் பண்ணி கேட்டார், என்ன நீ தேடினது கிடச்சிருச்சா, நிம்மதி கிடச்சிருச்சா அப்படின்னு கமெண்ட் பண்ணார். இல்லை எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை அப்படின்னு சொன்னேன். செகண்ட் டே அந்த கவுன்சிலிங் கிளாஸ் எல்லாம் போகும்போது, உயிர்னா என்ன, மனம்னா என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, பட் அதை நான் வந்து லைஃப்பில் அப்ளை பண்ணலை அப்படிங்கிறது தெரிஞ்சது. செகண்ட் டே அந்த கிளாஸ் முடிஞ்சு ஈவினிங் கால் பண்ணும்போது என்னாச்சு, ஓரளவுக்கு பெட்டராக இருந்தது எனக்கு கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். தேர்ட் டே நான் ரியலாக ஃபீல் பண்ணது, என்னுடைய ஷோல்டர் பெயின் ரொம்ப ரெடியூஸ்ட் ஆயிருந்தது. அந்த மகராசனம் பண்ணும்போது, கை மெயினாக வந்து ஹேண்ட் எக்ஸசைஸ் பண்ணும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்போ என்னுடைய ஷோல்டர் பெயின் ரொம்ப ரெடியூஸ் ஆயிருந்தது. நல்லா தூங்கினேன் 3 நாள். அம்மாவுக்கே தெரியும், ரூமில் என்னுடைய ரூம்மேட் தான். 3 நாள் நல்லா தூங்கினேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து தூங்குவேன், 3 o'clock எனக்கு தூக்கம் போயிடுவேன், எந்திரிச்சு உட்காந்துருவேன் வீட்டிலலாம் இருந்ததுன்னா. சரியாக தூங்கினது இல்லை. அப்போ இங்கே வந்து 3 டேஸுமே நிம்மதியாக தூங்கினேன். அதை நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஷோல்டர் பெயினுமே ரொம்ப கம்மியாயிருச்சு. அடுத்தடுத்த நாள் எங்கள் ஹஸ்பண்டுக்கு நான் சஜஷன் சொல்லும்போது, இல்லைங்க நேற்றோட இன்றைக்கி நான் ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். ஒரு டீச்சராக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க அதோடைய டெப்த்து எனக்கு தெரியல. பட் நான் இதை கற்றுக்கிட்டு போகும்போது குழந்தைங்களுக்கு இதோடைய எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஸ்மால் சஜஷன் மேம், இங்கே எல்லாருமே எல்லா ஏஜ் குரூப்புமே இருக்கும். பட் நாங்கள் யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்காக சொல்கிறோம், எங்கள் லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் நாங்கள் ஏதோ அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் அதுக்கு நிறைய தடங்கள் வருது. அதை சால்வ் பண்ணுறதுக்கு எப்படின்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஏஜ் வைஸ் நம்மளுக்கான ஒரு இப்போ ஏன்னா மீடியாஸ் நிறையா வந்துருச்சு, டெக்னாலஜி டெவலப் ஆக எங்களை அதுலேருந்து எப்படி அவாய்ட் பண்ணணும், குழந்தைங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி அதுலேருந்து வெளியில் வர்றது கொஞ்சம் கஷ்டப்படுறோம் இல்லையா. அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக கவுன்சிலிங் இருந்தால் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா இப்போது அபவ் 50 60னா அவங்களுக்கு வந்து ஒரு அமைதி தேவை, ஒரு ஆன்மா இதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா கடவுள் தேடி போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்க ஏஜுக்கும் நம்ம ஏஜுக்கும் சொல்லப்போனால் 20 30 அந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக கவுன்சிலிங் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேங்க மேம். பயிற்சி கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உண்மையாக சொல்லப்போனால் எந்த ஒரு கோபமோ சங்கலமோ இல்லாமல் பயிற்சி கொடுத்தாங்க. நாங்கள் தப்பாக பண்ணாலும் அதை ஃபஸ்ட்டு பேசினவங்க சொன்னாங்க, அதை மனசார ஏற்றுக்கிட்டு சிரிச்சுட்டு எங்களை ஒரு ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணாங்க. எவ்ரிதிங் ஃபுட்டு அகாமடேஷன்லேருந்து எல்லாமே நீட்டாக இருந்தது. ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்.